ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வந்து சாக்லேட் பாக்கெட். இது வந்து 50 ரூபா சாக்லேட் பாக்கெட்டு. இதோட எம்ஆர்பி 50 தான். இதை வந்து லூஸ் பீஸ் சேல்ஸ் பண்ணக்கூடாது, கட் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே தூக்கி தான் சேல்ஸ் பண்ணணும். இப்போ பிறந்த நாளுக்கு சின்ன பிள்ளைங்க வாங்கிவிடுவாங்க, சரிங்களா. இதோட நெட் ரேட் வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னா 4 பாக்கெட் ஆர்டர் போட்டிருக்கேன், 174 ரூபா 27 பைசா. நமக்கு இதோட ரேட் வந்து 174 ரூபா 27 பைசா வருது. 4 பாக்கெட் ஆர்டர் போட்டேன், சரிங்களா. 44 ரூபானே வச்சுக்காங்க, 6 ரூபா கிடைக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு. இது அப்படியே சேல்ஸ் பண்ணால் தான் பிரச்சனை இல்லை. லூஸ் சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கிராமில் தான் பேக்கெட்டிங் ஆகும். கிராமில் போடும்போது சப்போஸ் 2 சாக்லேட் குறையலாம், 3 சாக்லேட் குறையலாம் அப்படிங்கும் பட்சத்தில் டைம் எடுத்து சேல்ஸ் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து நஷ்டம் தான் கிடைக்கும், ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து டார்க் ஃபேண்டசி சாக்கோ ஃபில்ஸ், சரிங்களா. இது வந்து இப்படி பாக்ஸில் வரும், இது உள்ள பேக்கெட்டாக இருக்கும். ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். 10 ரூபா தான் சேல்ஸ் பண்ணணும். ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா. 3 குக்கீஸ் இருக்கும், 10 ரூபா. இதோட ரேட் வந்து 133 ரூபா 61 பைசா. 2 ரூபா டிஸ்கவுண்ட் போக 133 ரூபா. அதாவது ஒரு பாக்கெட்டுக்கு 1 ரூபா கிடைக்கும் நமக்கு. அதில் அந்த ஃபுல் பாக்ஸ் விற்றா 15 ரூபா கிடைக்கும். அந்த ஃபுல் பாக்ஸ் விற்கிறது மேக்ஸிமம் ஒரு 3 நாள் வரை எடுக்கும், சரிங்களா. அது உங்கள் கடை இருக்க லொக்கேஷன், இந்த கஸ்டமரோட விருப்பம், அதெல்லாம் பொறுத்தது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 40 ரூபா டார்க் ஃபேண்டசி. 40 ரூபா டார்க் ஃபேண்டசி வந்து 6 பீஸ் ஆர்டர் போட்டிருக்கோம், 214 ரூபா 25 பைசா. 6 பீஸு. இதோட ரேட் வந்து 37 ரூபா 75 பைசான்னு வச்சுக்கலாம். 4 ரூபா 25 பைசா கிடைக்கும். இது வந்து நமக்கு ஷாப் உள்ள வரைக்கும் வர்றதுனால, இது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் வாங்கிட்டு இந்த கணக்கு நீங்கள் போடக்கூடாது, சரிங்களா. ப்ராஃபிட் கம்மியாக தான் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா 37 ரூபா தான் உங்களுக்கு. ஆனால் 40 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது, எம்ஆர்பி இருக்குது. 40 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமர் நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இதில் வந்து இப்போ என்னென்னா இதுக்கு வந்து 10 ரூபா போர்பன் வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஒரு 40 ரூபா டார்க் ஃபேண்டசிக்கு ஒரு 10 ரூபா டார்க் ஃபேண்டசி வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இது வந்து போன வாரம் வந்த டார்க் ஃபேண்டசி, சரிங்களா. இது வந்து போன வாரம் வந்தது, இது வந்து இந்த வாரம் வந்தது. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ணி மீன்ஸ் இந்த பொருள் நம்ம கவுண்டரில் டிஸ்பிளே இருக்கும் பட்சத்தில் இதையும் வைக்கக்கூடாது. இதையும் வச்சா இது போகாது, இது மட்டும்தான் போகும், இது கிடக்கும். அதனால் இது சேல்ஸ் ஆக தட்டியும் இதை வந்து நம்ம டிஸ்பிளேயில் வைக்கக்கூடாது, சரிங்களா. ஏஜெண்ட் வந்து சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஃப்ரீ இருக்குது, இப்படி ஆஃபர் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் எனக்கு இதில் 20 பிஸ்கட் இருக்குது, இது சேல்ஸ் பண்ண பிறகு தான் அதை எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைனா இது வந்து சேல்ஸ் ஆகாது, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு 3 பொருள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து மம்ஸ் மேஜிக். இது நான் ஏற்கனவே அந்த வீடியோலையும் இருக்குது. சரி, இவன் வீடியோ பார்க்குறவங்களுக்காக கூட ஒரு பொருளையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன், சரிங்களா. மம்ஸ் மேஜிக் வந்து 12 பாக்கெட் 54 ரூபா 75 பைசா. 12 பிஸ்கட் விற்றா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 5 ரூபா கிடைக்கும், சரிங்களா. ஒரு 5 ரூபா மம்ஸ் மேஜிக்கு 12 பிஸ்கட் இருக்கும் ஒரு பாக்கெட்டில். எவ்வளோ ரேட்? 54 ரூபா 71 பைசா டிவைட் பை 12, 4 ரூபா 55 பைசா எழுது. இந்த பிஸ்கட்லாம் தாராளமாக வச்சிரும். ஏன்னா இது நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க. 10 ரூபா பிஸ்கட் மாதிரி இருக்கும் பார்க்கலுக்கு. 5 ரூபா பிஸ்கட் தான். ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் பிஸ்கட்டு அப்படிங்கிறதுல இதுவும் ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் நமக்கு வந்து ஒரு 4-5 பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சு, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.